மக்களே, நம்மளோட பிக் பாஸ் ஒரு பெரிய புயல் அடிச்சு ஓஞ்ச கதையில தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் அருணுக்குமான ஒரு மோதல் வேற லெவல் அப்படின்றதுதான். உண்மையாவே ஃபயர் விடணும். ஆனா யாருக்கு விடணும் அப்படின்றதுதான் தெரியல. மக்கள் கன்ஃபியூஸ் ஆறாங்க. ஜாக்க இருக்கிறவங்க அருணுக்கு ஃபயரா விடுறாங்க. ஜாக்லின் அருணை இருக்கிறவங்க ஜாக்லினுக்கு ஃபயரா விடுறாங்க. இந்த நிலைமை தான் இருக்குதே தவிர இது கரெக்டா அது கரெக்டா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இல்ல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வன்மம் இருக்க மாதிரி வெளியும் அந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லலாம். நார்மலான ஒரு விஷயம். அத பிபின்னு அவனுக்கு எதுக்கு பேர் வச்சிருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனா உண்மையாவே ஹைப்புல குதிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நம்மளோட அருண் அவர்கள். அவங்க தெளிவாதான் சொல்றாங்க. இப்போ ஜாக்லின் மேல தவறாவே இருந்துட்டோம், இல்ல அருண் மேல தவறாவே இருக்கட்டும், முதல்ல ஒருத்தவங்களை பேச விட்டாதான் அவங்க என்ன பேசுறாங்கன்ற விஷயங்கள் தெரியும். ஆனா ஜாக்க பேச விடாம ஸ்டாப் பண்ணதான் வேற லெவல் சம்பவம். ஆனா அது எதுக்கு நடந்ததுன்னா, நேத்து நைட்டு வர்ஷினிய ஜாக்லின் நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்க இல்லையா, அத பழி தீர்க்கறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயங்கள் அப்படின்றது நம்மளால கிளியரா பார்க்க முடியும்னு சொல்லலாம். ஒண்ணுல பிபி எல்லா விஷயத்திலும் தலையிடுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு பிரின்சிபல் கிட்ட போகுது. அத பத்தின டிஸ்கஷன் போகும்போதுதான் சம்பவம் வேற லெவல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜாக்லினா பர்ஸ்ட் அவுட் ஆகி வேற லெவல்ல கத்தி ஹைப் ஆயிட்டாங்க அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லலாம். சோ எதுக்காக அது நடந்தது, ஏன் அவ்வளவு ஹைப் ஆகணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது எதனால அப்படின்னா ஜாக்லின் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா அருண் பேச விடாம தடுத்ததுதான் இங்க ஒரு பாயிண்ட். எனக்கு பிக் பாஸ் இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டாரு, எல்லா முடிவுகளையும் தலையிடலான்ற ரூல்ஸ் கொடுத்துருக்காரு, அததான் நான் செய்யறேன்னு சொல்றாரு. ஏடா டே, அப்ப அவங்க பேசுறது கொஞ்சம் கேளுடா, ஜாக்லினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாங்கன்றது அதை கொஞ்சம் சொல்ல விடு அப்படின்னா, எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சத்யா கம்ப்ளைண்ட் பண்ணா, தீபக் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு அதையே புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்காரு அப்படின்றதுதான். சரி, எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எதுக்காக அது பேசப்பட்டதுன்ற ஒரு விஷயங்கள் தெரியணும் இல்லையா. வர்ஷினி ரொம்ப அழகா ரெண்டு பேரையும் நடுவுல நிப்பாட்டி அந்த கேள்விகளை கேட்க ட்ரை பண்ணும்போது ஜாக்லின பேசும் போதெல்லாம் பேச விடாம தடுக்கிறாங்க. ஆக்சுவலா ஜாக்லினுக்கு டாஸ்க் கொடுத்தது யாருன்னா பிக் பாஸ். இந்த மாதிரி பேசுங்க, வன்மத்தோட கக்குங்கன்னு சொன்னது யாருன்னா பிக் பாஸ். சோ இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க், அதனால அவங்க பேசுறாங்க. ஓகேவா, அதை தொடர்ந்து அதுக்கப்புறமும் ஜாக்லின் என்ன பண்றாங்க, அது ரியலா ஃபேக்கா, அழுது ரியலா, அதெல்லாம் அடுத்த கட்டம். டாஸ்க் பிக் பாஸ் கொடுத்தது, அந்த டாஸ்க அனௌன்ஸ் பண்றதே இவர் விடமாட்டாரு அப்படின்ற பாயிண்ட் தான். ஒரு கட்டத்துல அருணை எல்லாரும் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. சுத்தமா யாரோட பேச்சையும் கேட்காம தான் பேசுறது கரெக்ட்ன்ற ஒரு விஷயத்துலதான் அவர் நின்னுட்டு இருக்காரு. கோமாளி இப்பதான் கொஞ்சம் இறங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தா நிப்பாட்டுற மாதிரி எல்லாம் தெரியல. ஒரு சில இடத்துல ஓகே, ஜாக்குக்கு எதிராக அருண் வேற லெவல்ல பேசுறாரு, ஜாக்கிய ஸ்டாப் பண்றாருப்பா அப்படின்ற மாதிரி தோணாலும் அதிகப்படியான பிளேஸ்ல அருண் அவங்கள பேச விடாம தடுத்தது முட்டாள்தனமான ஒரு விஷயமா தான் இருந்தது. அவங்க டாஸ்க் சொல்லிட்டாங்க, பிக் பாஸ் நான் முதல்ல போனேன், நீங்க உருட்டிட்டு இருக்கீங்க, தயவு செய்து இப்படி சொல்லுங்க, அவங்க பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பனா சொல்லணும், நல்லவங்க மாதிரி நடந்துக்காதீங்கன்னு சொன்னாங்கன்றதையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இவ்வளவு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்ன கேட்க சொன்னாரு பிக் பாஸ், அதனால நான் கேட்பேன் அப்படின்னுட்டு அதையேதான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அருண் பேசும்போது ஜாக்லின் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. அப்ப அவங்களையும் பேச விடணும் இல்லையா. சோ அவங்க பேசும்போது அருண் பேச வேண்டாம்னு சொன்னா அவங்க பேச விடுவாங்க. ஏன் நீங்க பேசிட்டே இருப்பீங்க, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோமா, இவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் யாருமே பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட். இப்ப அருணுமே நேத்து நடந்த பிரச்சனைகள்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது மத்தவங்க ஒரு நிமிஷம் இருங்க 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 அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு தான் பேசினாரு. சோ யாரும் பேச உள்ள இல்லையா. அதே தானே மத்தவங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க ஒப்பீனியன் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் பாயிண்ட் கரெக்டா இல்லையான்றது தெரியும். சோ அது முட்டாள்தனமா இருக்குது. தீபக்குக்கும் ஜாக்குக்கும் ஒரு கோல்டு வார் போகுதுன்றது எல்லாருமே வெளியே இருக்க பாத்துட்டு நமக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் தான். ஆனா அதை நம்ம தவறு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஆனா அவர் அதையும் தான் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப சத்யாவோட விஷயங்கள் லீடர்ஷிப்னு சொன்னாங்க, கேப்டன்சின்ற வார்த்தையை சொன்னாங்க. என் கண்ணால பார்த்தேன், என் கண்ணால இந்த சின்ன குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஃபைனலா அவங்க வேண்டாம் வேலை அப்படின்ற மாதிரி கழட்டி அதை ஜாக் பண்றது எதுக்கு, அந்த வேலையை பண்ணணும், எப்ப பார்த்தாலும் நான் வேலையை ரிசைன் பண்றேன், அது ஒரு பிளாக்மெயில் அதனால தெரியுது. சோ என்ன சொன்னா கழட்டி கொடுத்துறாங்களா, இதுக்கு மேல அவங்க இருக்கணும் அவசியம் இல்ல, வெளியே போக சொல்லுங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. சோ இது எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, ஃபைனல் டெசிஷன் பிரின்சிபல் தானே எடுக்கணும். நீங்க அப்படி எத்தனை டெசிஷன் எடுத்தீங்கன்னு பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாருன்றதா. சோ ஒரு கட்டத்துல ஃபுல்லாவே வர்ஷினி ஜாக்கு பக்கம் திரும்புறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நேத்து நைட்டு நடந்த பிரச்சனையை கொண்டு வராங்க. சோ எதுக்கு நீங்க அவங்களை அப்படி கேள்வி கேட்டாங்கல்ல, அது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற ஒரு நியாயமான பாயிண்ட் எடுத்து வைக்க அதுக்கு பதில் இல்ல ஜாக்லின் அவர்கிட்ட. அடுத்ததா ஒரு கேள்வி வர்ஷினி கேக்குறாங்க, சத்யாவை நீங்க பர்சனல் அட்டாக் பண்ண சொல்லி நம்மளோட பிக் பாஸ் சொன்னாரா அப்படின்னு கேட்கும் போது கூட, அப்ப நீங்க அன்னைக்கு பதில் சொல்லி இன்னைக்கு பிக் பாஸ் இப்படி சொன்னாரு அப்படின்ற விஷயங்களை எப்படி சொல்றீங்க அப்படிங்கும் போது அதுக்கும் ஜாக்லின் பதில் இல்லாம அதை சமாளிச்ச ஒரு மொமெண்ட். அன்னைக்கு எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் தோணல, எனக்கு இன்னைக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் தோணுச்சு, சோ அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன விஷயங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறமா வெட்டிச்சு செதறி இதுக்கு மேல எனக்கு பேசுற கொண்டு வரல. இப்ப என்ன தீபக் அவர்களை கூப்பிட்டு கேட்கும் போது
கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு அவர்தான் முதல்ல ஆரம்பிச்சாருன்னு அவங்க சொல்ல, அவங்க வந்து பண்ண ஒரு விஷயங்கள் அந்த ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணாங்க சார் அப்படின்ற மாதிரி தீபக் சொல்ல, அவங்க காலில் விழுந்துட்டு அவங்க பாத்ரூம்ல போய் உட்காந்து ஓன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் போய் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப என்னன்னா எல்லாருக்கும் கேர்ள்ஸ் சைட்ல எல்லாருக்குமே தீபக் மேல பாயிண்ட் திரும்புது. தீபக் வந்து ஒண்ணுமே பண்ணாம போன வாரம் முத்துக்கு ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியும் எல்லாம் ஹைப்பேத்தியா அவங்களை பெருசாக்கி விடுறாங்க. இப்ப அருண் ஹைப்பேத்துறான் இது பண்ணதுனாலதான் இந்த வாரம் அவன் வந்து இந்த அளவுக்கு நின்றுட்டு இருக்கான் கேப்டனா. அதனால இதுதான் அந்த டீம்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் எனக்கு இந்த டாஸ்க் பண்ண சுத்தமா பிடிக்கலன்னு ஓன்னு உட்காந்து அழுறாங்க. இவர் தீபக் வந்து பர்சனலா நிறைய அட்டாக் பண்றாரு. டாஸ்க் ஸ்டார்ட் ஆனதுல அவர் என்ன பாக்குற பார்வை எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு சில குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருக்காங்கன்றதான் இருக்கு. வீக்கெண்ட் எபிசோட்ல தரமான கண்டென்ட் இருக்கு. பாய்ஸ் சோடி முடிஞ்சாங்க, சும்மாவே வெளுத்து வாங்குவாரு பாய்ஸ் டீம். இந்த வாரம் டோட்டல் காலி அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது. இதை பத்தின உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சு.